படங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முத்திரை இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, எங்களோட ஹீரோ அவரும் அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த கேரக்டர் வயசுக்கு என்ன பண்ணணுமோ அந்த லெவலில் தான் இந்த சண்டை காய்ச்சல் பண்ணியிருக்கோம். தவிர ரொம்ப தாசியாகவும் சரி பண்ணலை. ஏன்னா சேதுபதி சார் வந்து செலக்டடாக மூவிங் பண்ணுவார். ஸோ அது கமர்ஷியல் போது வந்து எந்த விதத்தில் இருக்கணுன்ற நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. அந்த லெவலில் தான் பண்ணியிருக்கோம். ஓவர் டோஸ் நான் கொடுக்கல. அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வில்லன் 2 பேருமே வந்து நல்ல கோஆப்ரேஷன் பண்ணாங்க. 3 பேருமே எந்த இடத்துலையும் சரி டூப் ஷாட் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சேதுபதி தான் சொல்லலாம் சார். தேங்க்ஸ் சார். ஏன்னா டூப் ஷாட் இல்லாமல் எல்லாம் சொல்லுவாங்க, நினைப்பீங்க யாரில் பறந்து யாருமே பறந்து அடிக்கலை சார். நேச்சுராலிட்டி இருக்கும், ரியாலிட்டி இருக்கும், அதே மாதிரி கமர்ஷியல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது கமர்ஷியல் மூவி வந்து இது வரைக்கும் நான் பண்ணாதது ரொம்ப ஆசை எனக்கு பண்ணணும். அது டைரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சேதுபதி சார் வந்து சேதுபதியில் பண்ணாலும் சரி, இதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். டோட்டல் யூனிட்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டும் சரி, கேமராமேனும் சரி, நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி கேமராமேன் சார் பண்ணார். அதே மாதிரி வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் சொல்லவே தேவை. அந்த மேடையில் விட ராஜேஷ் பற்றியை சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல, நர்வஸாக இருந்தது. எல்லோரும் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணி பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எடிட்டர் அசிஸ்டண்ட்டும் சரி, என்னோடய ஃபைட்டர்ஸும் என்னோடய அசிஸ்டன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையோடு இந்த ஃபைட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. கதையோடு வரும். தேங்க்ஸ். அடுத்ததாக இளைய தளபதி முதல் இன்றைய பட தளபதிகள் வரை அத்தனை பேரின் காஸ்டியூம் டிசைனர் திரு சத்யா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசர் தேங்க் பண்ண விரும்புகிறேன். நான் 28 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதி என் நண்பனை அழகாக காட்டணும். தம்பி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொன்ன முதல் ப்ரொடியூசர் அவர் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் முடிச்சு நான் விஜய் சார் சொன்னேன். ஆனால் அது மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியே சொன்னாடா அப்படின்னு கேட்டார். உண்மையாக சொன்னார்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் நான் இந்த படம் ஒர்க் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அவனை அழகாக காட்டுங்க அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசர் அவர். ஸோ அந்த ஃப்ரீடமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் உதய் சங்கர்னு ஒரு நபர் மூலிமா இந்த படம் கிடச்சிது. ஸோ அவருக்கும் இந்த மேடையில் தேங்க் பண்ணிக்கிறேன். டேரக்டர் ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டு பேசும்போது, சத்யா விஜய் சேதுபதினா வந்து பக்கத்துட்டு பையன் வந்து லைவாக இருக்கா அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் உடச்சிரும், கமர்ஷியலாக எவ்வளோ கமர்ஷியலாக ஃபேண்டஸியாக காமிக்குமோ அவ்வளோ காமிக்கலாம். மெயினாக அவருக்கு வந்து ஃபேமிலி அட்டெண்டன்ஸ் தான் எல்லாம் பிடிக்குது, நம்மளுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவோம் சத்யா அப்படின்னு சொல்லி ரத்னேஷ் சிவா சார் தான் ஃபஸ்ட்டு வந்து அவர் ரொம்ப பூஸ்டப்பாக அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணுங்கிற இதில் இருந்தது. ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்து சொல்லுங்கள். விஜய் சேதுபதி எனக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா சாங்கில் கூட சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட தப்பு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து அப்பயும் மறந்துடுவார். டேய் என்னடா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அப்பயும் மறந்துடுவார். அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். அந்த தப்பை வந்து அதே மனசில் வச்சுக்கிட்டு இவன் சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருக்காது. தப்பு பண்ணால் அன்றைக்கே மன்னிக்கிற குணம் விஜய் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. நான் உங்கள் சார் இல்லாமல் அண்ணான்னு கூப்பிட்ற உரிமை கொடுத்ததுக்கு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நான் சாங்ஸ் பார்த்தேன், சீன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி இந்த படம் ஒர்க் பண்ணது. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் சினிமாவில் நாசருக்கு பிறகு நேர்த்தியான மூக்கு இவருக்கு தான். தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. வாங்க ஹரிஷ் உத்தமன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹோல் டீம் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இங்கே வராத டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ரெக்க ஒரு ஃபுல் ஆன் கமர்ஷியல் என்டர்டெய்னர். படம் வந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக எனக்கு இருக்குது. இதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ இதுக்கு அடுத்தது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் வந்து அதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக உங்களுக்கு படம் எல்லாமே பிடிக்கும். படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் சாருக்கு என்னோடய நன்றிகள். ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, ஒரு கேமரா யூனிட்டில் இருக்கிற ஒரு ஆளாக எல்லா டீம்லேயும், அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஷூட்டில் இருப்பார். ஸோ அது வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால அவருக்கு இது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் சிவா மேடமுக்கும். ரெண்டாவது ரத்னேஷ் சிவா, எனக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது, ஃபஸ்ட்டு தடவை மீட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணும்போதே வந்து எனக்கு
படமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா செமையாக நரேட் பண்ணுவார். அவர் டயலாக் சொல்கிறது, ஒரு டயலாக் சொன்னால் திரும்பி இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவர் நரேட் பண்ணுறது அவ்வளோ நல்லா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், வெரி பாசிட்டிவ் அப்படின்னு இந்த ஹோல் டீம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே தெரிஞ்சது. தேர் வாஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. அது ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு டீமுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது இந்த டீமில் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே கடைசி நாள் வரைக்கும் இருந்திருக்கு, இப்போவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். படத்தோட கேமராமேன் தினேஷ், விஜய் சேதுபதி அவர் கூட இது வந்து அவர் 5வது படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேதுபதியில் பார்த்துருப்பீங்க, செம்மையாக பண்ணியிருந்தார். காதலும் கடந்து போகும், அதுவும் செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த வரிசையில் கண்டிப்பாக ரெக்கையும் விஷுவலி ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ தினேஷுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் இம்மான் சார், பிளாக் பஸ்டர் கிங்னு சொல்லணும். அவரும் சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் சார், சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸோட சேஃப்டி பார்த்துட்டு தான் அவர் ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸை வச்சு பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ண வைப்பார். ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தில் வந்து ஹைலைட் கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. அது ஷூட் பண்ணும்போது தெரியல, பட் படம் முடித்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபைட் வந்து பேசப்படும் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் விஜய் சேதுபதி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட கிடச்சிருக்கேன்னு சொல்கிறதுல நான் இப்போ வந்து சிவாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷன், ஒரு இன்னொரு சக மனுஷனாக மதிக்கிற ஒரு ஆளை பார்க்குறது வந்து இன்றைக்கி ரொம்ப அபூர்வம். ஸோ ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற பையனாகட்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது வந்து நம்ம எல்லாருமே அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கற்றுக்கணும் எல்லாருமே. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான். அண்ட் அவர் வந்து இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு லெவலில் இருப்பார். அதுக்கு மேலேயும் மேலே வளரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் டேவிட்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் வந்து என்னோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இதில் தான் ஆடியோ லான்ச்லேயே ஃபுல்லாக பேசியாச்சு. எப்போவுமே அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடக்கிறதுனால பாயிண்ட் எதுவும் புதுசாக யோசிக்க முடியறதில்லை. இருந்தாலும் ஏதோ இருக்கிறத வச்சு உட்லான்னு பார்க்கும்போது அதான் வரிசையாக எல்லாரை பற்றியும் சொல்லணுங்கிறது தான் முக்கியமானது. டைரக்டர் ஆக்சுவலாக தான் அவர் வந்து அடுத்தது இந்த படத்திற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சில பேரை சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக சேருவார். ஒரு நல்ல பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஹிட் ஆகக்கூடிய எல்லா அம்சங்களும் உள்ள ஒரு படத்தை எடுக்கிறதுல கண்டிப்பாக ஒரு சிவா வந்து அது கெட்டிக்காரர் தான். இந்த படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சொன்ன மாதிரி தான் அவர் கதை சொல்கிறதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அப்படியே அழகாக ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிட்றாரு. ஸோ அவருக்கு தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ஆக்சுவலாக தான் நான் முன்னாடி இருந்தே அவர்கிட்ட பார்க்கும்போது அந்த இதில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் மாஸ் படங்கள் பண்ணணும்னு அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த ரங்கான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் படம். அதில் வந்து அவர் வந்து நல்லவராக இருப்பார், கூட இந்த கராத்தே ராஜன் ஒருத்தர் திருடனாக இருப்பார். 2 பேரும் நைட்டு வந்து ஒரு வீட்டில் தங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவர் நல்லவன் ஆகிடுவார், கராத்தே ராஜா நல்லவன் ஆகிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருடனா மாதிரி 2 பேரும் மாறிடுவாங்க. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட நல்லா மாஸ் படம் பண்ணி காமெடி பண்ணணும்னு சொல்லி என்ன ஃபுல்லாக இதில் சீரியஸாக நினைக்க வச்சிட்டார் அவர். ஸோ அவர் உண்மையிலே நல்ல காமெடியாகவும் இதாகவும் பண்ணியிருக்காரு. நான் நிறையா வந்து உண்மையிலே சொல்ல போகிறேன், இதில் ஃபஸ்ட் டைம் சீரியஸாகவும் நிறையா பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் கத்தியில் பண்ணியிருந்தது, பட் இதில் இன்னும் நிறையா அந்த மாதிரி டீப்பாக போய் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாற்றிட்டாரு, பட் அது உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கள், அதில் கால்வாசி கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன், பட் அதுவே நல்லா இருந்தது. ஸோ அவரை பார்த்து காப்பி அடித்தாலே போதும், நல்லா நடிச்சிடலாம், அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்க மாதிரி காட்டணும்னு ஒரு வாட்டி இவர் சொன்னார். இவர் உண்மையிலே அதான் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான். எல்லா ஹீரோயின்ஸும் ஐ லவ் விஜய் சேதுபதினு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் ஓடி வந்து, மற்றவங்களாம் பார்த்தா அண்ணா சூப்பர்னான்னு வராங்க, ஆனால் இவர்கிட்ட மட்டும் வரும்போதே வந்து இப்படி தான் ஓடி வராங்க, ஐ லவ் யூ விஜய் சேதுபதி அப்படி தான் ஓடி வராங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்கு புதுசாக என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் இந்த மாதிரி படங்கள் நடித்தாலே போதும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும்.
மெசேஜ் சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் வெறும் வந்து பார்த்து அந்த ஒரு 2 hours அந்த 2.5 hours ஜாலியாக சிரிச்சிட்டு ஜாலியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு போகலாம். அண்டு நீங்களாம் உண்மையிலேயே அதை நல்லா எழுதுறது தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எழுதுங்க, பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உங்களோட கையில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. படத்தின் இயக்குனர் ஆடியோ லான்ச்லேயே அடிச்சு சொன்னார், கண்டிப்பாக நான் படத்தோட வெற்றி விழாவில் தான் பேசுவேன்னு. இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு, நீங்கள் பேசணும், நிறையா பேசணும், வாங்க. காமன் மேன் பிரசன்ஸ் பி கணேஷ் அவரோட தயாரிப்பில் இது வந்து 2வது படம். ஏற்கனவே ஆரஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இந்த படம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு சேது எனக்கு ஒரு மூடு. அது வந்து சேதுபதி அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது அவருக்கு அந்த படத்தில் ரெண்டு அடி அடிக்க ஆரம்பித்தோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கதை கேட்டிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ்ட்ட கதை கேட்டிருக்காங்க. அப்போ நானும் போய் எதாச்சியாக போய் மீட் பண்ணி கதை சொல்ல போகும்போது கதை சொன்னேன். அதில் வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுருக்கும்போது, நானும் கமர்ஷியல் டைரக்டர் அப்படி என்கிட்டையும் கதை கேட்கும்போது அதில் பர்டிகுலராக நான் ஒர்க் பண்ண சில பாயிண்ட்டை மட்டும் அவர் நோட் பண்ணார். நான் விஜய் சேதுபதி அப்படின்னாக்கா அவரோட படங்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரி அவர் மட்டும் தெரிவார். இந்த படத்தில் எல்லாரையுமே சாப்பிடுவார், கூட நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே சாப்பிட்டுட்டு தனியாக படம் முடிஞ்சு வெளில வரும்போது விஜய் சேதுபதி மட்டும்தான் மைண்டாக இருக்கும். அப்படி எல்லா படங்களையும் நடிக்கும் போது இவர் எப்படி கமர்ஷியல் படம் நடிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க அவர் தூக்கிலாம் அடிக்கிறாரு, அந்த படம் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுதான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அவருக்கு, அவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு. வழக்கமாக நடிச்சிட்டு இருக்க படங்களையும் அவரோட ஃபேன்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயமும் இந்த படத்துலையும் இருக்கும். அதனால அதை மீறி அது ஓரமாக நிற்கும் அந்த கமர்ஷியல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் ஒத்துக்கிட்டாரு. அது ஒத்துக்கிட்டு அதை முதல் தடவையாக நான் எடுத்து தூக்கி அடிக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது நன்றி வந்து சேதனுக்கு தான். சரி, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் தான். ஏன்னா வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது கதை ஒரு வாட்டி ஹீரோட்ட சொல்லிட்டுங்கன்னா, சரி எதாக இருந்தாலும் முடிவு அங்கே தானே இருக்கும் அப்படின்னா, கதை சொல்லி முடித்த உடனே சொன்னார். லான்ச்சில் சொன்னேன், மச்சான் படம் பண்ணலாம் மச்சான் அப்படின்னாரு. அவர் திருப்பி பண்ணலாம் மச்சான். அவ்வளோதான், 3வது நாள் சைன் பண்ணோம், படம் முடிஞ்சிருச்சு. போன ஆயுத பூஜைக்கு சைன் பண்ணேன், இந்த ஆயுத பூஜைக்கு படம் ரிலீஸ். அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு 1980கள் 90களில் தான் ஒரு வருடத்தில் ஒரு ஹீரோவுக்கு 5லிருந்து 6 படம் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த வருடத்தில் ரெக்க 6வது படம். ஆண்டவன் கட்டளைப்படி ரெக்க கட்டி பறக்க காத்திருக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். 6 படம், 6வது படம், வாரத்துக்கு ஒரு படம், 2 வாரத்துக்கு ஒரு படம், நிறையா மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கே பார்க்குறது செம்ம காமெடியாகவும் ஜாலியாக இருக்குது. நிறையா விளக்கம் சொல்லிட்டேன். எப்படினாலும் எனக்கு ஒரு படம் எடுத்து நடிக்க முடியும் 3 மாதமாக அது ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். 2 வாரத்துலாம் படம் நடிக்கவே முடியாது, சில சமயம் நடந்துடும், என்ன விடுங்க. 2 வாரத்துக்கு ஒரு படம். வர அக்டோபர் 7ஆம் ரெக்க, அதை விடுங்க. ரெமோன்னு ஒரு படம் வருது, அப்புறம் தேவின்னு ஒரு படம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல. பட் இது 3த்துலேயும் சதீஷ் இருக்காப்புல, அவர் எனக்கு என்ன சொல்லுங்கள். ஸோ ஒரே நாளில் 3 படம் ஒரு ஆள் இருக்கும்போது நான்லாம் பரவாயில்லன்னு தான் தோணுங்க. ஸோ இதை கவனிக்கலாம் தயவு செஞ்சு. அப்புறம் எல்லாருமே படத்தை பற்றி பேசிட்டாங்க, ஸ்பெஷலாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. என்னோடய பார்வையில் ரெக்க என்ன அப்படின்னா, நான் அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் பார்க்குறேன். அது என்னென்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வார்த்தை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் பண்ணும்போது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. கனவு கனவும் இல்லை, மற்ற ஹீரோக்கெல்லாம் ஆசை ஹீரோக்கள் அடிக்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும், அடித்து பறக்க விட்றதுன்னு. அந்த ஆசையில் நிறைவேற்றின மாதிரி இருந்தது. ஒரு 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 ஃபேண்டசியோட யதார்த்தமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஜாலியாக இருந்தது. நம்ம அடித்து ஒருத்தங்க பறகுறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு நானே யாரும் அடித்தா ஓடிடுவேன், நான் அடித்து பறகுறாங்கன்னா செம்மையாக இருந்தது. முக்கியமாக இந்த படம் பண்ணுறது முக்கியமான காரணம் வந்து ரத்ன சிவா அவரோட வாடீல் படத்தோட ட்ரெய்லர் தான். நானும் வாடீல் படத்துக்காக காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. அது பார்த்தோன்னே சிவா சொன்ன லைனு, ஸோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு ஆர்வம் வந்து, முக்கியமாக இதுதான் வரும், இதுக்குள்ளே தான் நம்ம, இதுக்கு மேலே நம்ம கிடையாது அப்படிலாம் எதுக்குள்ளேயும் நான் என்னை கட்டம் போட்டு உள்ளே வச்சுக்க நான் எப்பவுமே விரும்புறதில்லை. அது இல்லாமல் பப்ளிக்கு படம் பண்ணுறோம், ஸோ திட்டுவாங்களா, கழிவு ஊற்றுவாங்களா, பாராட்டுவாங்களா, இது எதையுமே கணக்கு போடுறதா இல்லையா அப்படின்னு தெரியல. தப்பு பண்ணால் கழிவு ஊற்றுவாங்க, கழிவு ஊற்று தான் போகிறாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தவறுன்னு தோணுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு செம்மையாக இருந்தது.
நான் படம் பண்ணும்போதே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். படம் முடித்து நான் படத்தை பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு வித போதையை கொடுத்தது இந்த படம். நான் இதை வந்து கமர்ஷியல் படம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. அப்படி பார்த்தா நான் ஆண்டவன் கட்டளையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன், தர்மதுரையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் அடித்தா அவனு பறக்க மாட்டாங்க, இப்படிலாம் முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணும்ல. நான் தான் அவரை தூக்கி போட்டேன், நான் ஹரிஷை தூக்கி போடுற ஒரு ஷாட் இருக்கும், சத்தியமாக இருந்தாலும் தூக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் தூக்கி அசால்ட்டாக போட்டு விட்டுருவேன். ஸோ அது நம்புகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான இது பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி இந்த கதையோட பிளாட்டு, இது சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே ரொம்ப விறுவிறுன்னு பரபரன்னு இருந்தது. அதிகமாக யோசிக்க வைக்க விடல, ஈஸியாக போச்சு. ஒரு ஜாலியான சந்தோஷமான படம். எடிட்டர் பிரவீன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேஸோட செலிப்ரேஷன். அது சூப்பராக இருக்கும். படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அந்த நான் ஆண்டவன் கட்டளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியல, அப்படி இருந்தது உங்களோட வார்த்தைகள். படம் வேலை பார்த்த நாங்கள் கூட அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சிருப்போம்னு தெரியல. உங்களோட ரசம் வந்து உங்களோட எழுத்துலேயும் உங்களோட விமர்சனத்திலையும் தெரியுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது, அதை போய் பார்க்கணுங்கிறது நாங்கள் சொல்லும்போது, ஏன்னா நாங்கள் இந்த ப்ராடக்டோட ஓனர், நாங்கள் எங்களுக்கு அதை நாங்கள் தான் க்ரியேட் பண்ணோம். நாங்கள் சொல்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் சொல்லும்போது ஒன்று இருக்குது. அது இன்றைக்கி ஃபுல் பவர் பேக்டாக போகுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். மிகப்பெரிய நன்றி. அந்த தர்மதுரைக்கும் உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய நன்றி.